ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் புட்டிங் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான ஒரு கோகோனட் புட்டிங். அதுக்கு ஒரு பவுல் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் ஆஃப் கோகோனட் ட்ரிங்க் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அகரகரை ஆட் பண்ணிக்கோங்க. கடல் பாசி, இந்த தேங்காய் தண்ணியில் இந்த கடல் பாசி நல்லா கரையிறது வரை கலக்கிக்கோங்க. அந்த கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இனி ஒரு பவுல் எடுத்து அதில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கொஞ்சம் கடல் பாசி ஆட் பண்ணுவோம். ஒரு 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த கடல் பாசியும் சுகரும் நல்லா மெல்ட் ஆகிறது வரை நீங்கள் கலக்கிக்கோங்க. இந்த பால் கட்டி ஆகணும் அந்த மாதிரி பதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த அகரகரும் சுகரும் நல்லா கரையணும். அது வரை நீங்கள் கைவிடாமல் கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசிங்கில் வச்சு எடுத்து அதை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை இப்போ இந்த மில்க்கு கூட ஆட் பண்ண போகிறோம். பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 பிஸ்தா இருக்குது, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் வச்சு எடுப்போம். ஒரு 2 மணிக்கூர் ஃப்ரீசரில் இருக்கட்டு. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றுவோம். இனி இதை கட் பண்ணி சர்வ் பண்ண